உங்க வீடு வந்து மேற்கு திசை பார்த்து இருக்கு அல்லது வடக்கு திசை பார்த்து இருக்குது அப்படின்னா நீங்க வந்து நிச்சயமா அந்த ஜோதிடர்களின் பேச்சை கேட்காம நீங்க வந்து உங்க வீட்டினுடைய தலைவாசல் வந்து மேற்கு பார்த்து இருக்கும் பொழுது நீங்க வந்து வடக்கு ஒட்டி மேற்கு திசை பார்த்து வைங்க. வடக்கு திசை பார்த்து தான் உங்க வீடு இருக்குது அப்படின்னா, உங்க மனை இருக்குது அப்படின்னா, அப்போ அந்த வீட்டினுடைய அந்த தலைவாசல் வந்து கிழக்கு பக்கம் ஒட்டி நீங்க வந்து அந்த தலைவாசல் வச்சுக்கோங்க. இதுதான் உச்சப்பகுதி. இதை விட்டுட்டு இது இல்லாம நீங்க வந்து எக்காரணம் கொண்டோ மாறுதலா தவறுதலா எப்படி அப்படின்னா வந்து ஜோதிடர்கள் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ஏற்ற வீடு வந்து உங்க நட்சத்திரப்படி நீங்க வந்து வடக்கு பார்த்து தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ மேற்கு திசை பார்த்த மனையா இருந்தா கூட அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வடமேற்கு பகுதியில வடக்கு பார்த்தது மாதிரி அந்த தலைவாசல் வந்து தவறுதலா திருப்பி வைப்பாங்க. அப்போ வந்து இது பாத்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய தவறு. இது மாதிரி ஒரு தவறு இருக்குது அப்படின்னா அடுத்த வாஸ்து பிழை வந்து இது மாதிரிப்பட்ட அமைப்புள்ள வீட்டுல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, வடகிழக்கு மூலை வந்து உயரமா இருக்கும். வடகிழக்கு மூலை அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா அங்க வந்து மாடியில வந்து வாட்டர் டேங்க் வச்சிருப்பாங்க, அல்லது சம்பு வந்து தரைக்கு மேல வந்து ஒரு அடி 2 அடி ஹைட்டா வச்சிருப்பாங்க, அல்லது தரைக்கு மேல உட்கார வச்சிருப்பாங்க. இது மாதிரிப்பட்ட வீடுகள் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, அந்த திருமணம் ஒரு 3-4 குழந்தைகள் 3-4 பசங்க இருக்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்டுல வந்து திருமணம் வந்து தாமதமாகும். அடுத்தது தவறான திருமணம் ஏற்படும். தவறான திருமணம் அப்படின்னா மூத்தவருக்கு வந்து திருமணம் நடக்காது, இளையவருக்கு திருமணம் நடக்கும், அல்லது காதல் திருமணம் வந்து தவறான ஜாதி விட்டு ஜாதி அது மாதிரி நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம். சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வடமேற்கு மூலையை கட் பண்ணி அதில் வந்து கார் பார்க்கிங் வச்சிருப்பாங்க. இது வந்து இன்னும் வந்து இந்த நெகட்டிவ் தன்மை வந்து அதிகமா இருக்கும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, வம்பு வழக்குகள், சண்டைகள், சச்சரவுகள், இது மாதிரி கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லி அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக செலவுகள் வந்து தவறான செலவுகள் வந்து திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். உதாரணமா வடமேற்கு வடக்கு பகுதியில வந்து நீங்க வந்து தலைவாசல் வச்சீங்க அப்படின்னா, நீச்ச பகுதியில வந்து தலைவாசல் வச்சீங்க அப்படின்னா, அந்த வீட்டுல வந்து நீங்க வந்து குடியிருந்துட்டே வரீங்க அப்படின்னா, புதுசா ஒரு வீடு கட்டுறீங்கன்னு வச்சுப்போமே, புதுசா வந்து அண்ணனுக்கோ தம்பிக்கோ ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா, அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யானை வந்து அசைஞ்சு தின்னும், வீடு வந்து அசையாம தின்னும் அப்படின்னு சொல்லி. அது 100% அந்த வீட்டுல வந்து நிச்சயமா நடக்கும். நம்ம திட்டமிட்ட பணத்துக்குள்ள அந்த வீடு வேலை முடியாது. ஏதோ ஒரு நண்பர்களோ உறவினர்களோ இங்க வந்து ரூம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, அல்லது வாஸ்துபடி இந்த இடத்துல வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி வாயிலேயே சொல்லிட்டு போயிடுவாங்க. அதை நம்பி என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அந்த நண்பருக்கு மேல உள்ள மதிப்பிலையும் நன்னம்பிக்கையிலையும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த செவரை உடைப்பாங்க, அந்த ரூமை உடைப்பாங்க, திருப்பி எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இது மாதிரி தவறான செலவுகள் வந்து அதிகப்படியா போயிட்டே இருக்கும். அந்த வேலை வந்து பாத்தீங்கன்னா முடியவே முடியாது. பணமும் காலி ஆயிட்டே இருக்கும். இதர சொத்துக்களையும் வித்தும் உங்களுக்கு வந்து பணப்பற்றாக்குறை வந்து திரும்ப ஏற்பட்டுட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம அண்ணன் தம்பி உறவு வந்து ரொம்ப நெருக்கமா இருக்காது, விரிசல் விட்டுட்டே இருக்கும். தம்பி ஒண்ணு சொல்லுவாரு, அண்ணனுக்கு பிடிக்காது, அண்ணன் சொல்றது தம்பிக்கு பிடிக்காது, அப்பா சொல்றது வந்து மகனுக்கு பிடிக்காது. இது மாதிரி பட் நிறைய விளைவுகள் வந்து ஏற்பட்டு இருக்கும். இதற்கு பாத்தீங்கன்னாக்கா கம்பி, தகடு, தாயத்து, செம்பு கம்பி, இது மாதிரிப்பட்ட பரிகாரத்துகளுக்கு பின்னாடி போறதுக்கு வந்து 100% வாய்ப்புகள் வந்து அந்த குடும்பத்துல வசிக்கிற நண்பர்களுக்கு வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா எதை தின்னா பெத்தும் தெளியும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டு இருக்கும் பொழுது, இது மாதிரி வந்து ஒருத்தர் வந்து தகடு விற்கிறேன், தாயத்து விற்கிறேன்னா இது லாபம். யாருக்கு லாபம்னா, தகடு விற்பார் இல்லையா அவருக்கு லாபம். அந்த வாஸ்து பரிகாரம் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஒரு வியாபாரம் பண்ணுவார்ல அவருக்கு லாபம். அதை வாங்கி உபயோகப்படுத்துறவங்களுக்கு எந்த விதத்திலையும் லாபம் கிடையவே கிடையாது. அதனால நம்ம வந்து ஒரு செங்கல் வச்சு என்ன தப்பு பண்ணமோ, ஒரு சிமெண்ட் வச்சு என்ன தப்பு பண்ணமோ, ஒரு கம்பி வச்சு என்ன தப்பு பண்ணமோ, அந்த தப்பை நம்ம எது கொண்டு பண்ணமோ அதை கொண்டுதான் நிச்சயமா நம்ம வந்து சரி பண்ணணும். முள்ளால எடுக்கிற மாதிரி சிமெண்ட் வச்சு செய்த ஒரு வீட்டை நம்ம வந்து சிமெண்ட் வச்சு சரி பண்ணாதான் அது வந்து 100% வெற்றி அடையும். மற்றபடி உங்களுக்கு வந்து தகடு தாயத்து வச்சு நீங்க வந்து ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா ஒரு வெற்றி கிடைக்கிறது மாதிரி இருக்கும். அதே வெற்றி கிடைக்கிறது மாதிரி இருக்கிற அந்த தகடு தாயத்து உங்களுக்கு வந்து ஒரு 21 நாட்களுக்கு அப்புறம் வந்து அது வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவா மாறிடும். அதனால இது போன்ற தவறுகள் வந்து உங்க வீட்டுல வந்து இருக்குது அப்படின்னா நிச்சயமா நீங்க வந்து ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்துபடி நீங்க வந்து அந்த வீட்டை வந்து நீங்க வந்து சரி பண்ணி தான் ஆகணும். சரி பண்ணாதான் அதுல இருந்து நீங்க வந்து நிச்சயமா விடுதலை ஆக முடியும் அப்படின்னு சொல்லி வந்து உறுதியிட்டு கூறுகிறேன். உங்களுக்கோ உங்க நண்பர்களுக்கோ ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்துபடியான ஒரு நல்ல வாஸ்து வரைபடம் வேணும் அப்படின்னா நீங்க வந்து ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு வந்து நீங்க வந்து தொடர்பு கொள்ளுங்க. நல்ல வாஸ்துபடியான வரைபடம் வந்து உங்களுக்கு வந்து நிச்சயமா கிடைக்கும். ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்துபடி தான் நாங்க வந்து வீடு கட்ட போறோம், எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இன்ஜினியர் வேணும், அவங்களுக்காக நாங்க வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம், அப்ப என்ன பண்றது அப்படி சொல்லி நீங்க வந்து விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நாங்க வந்து தமிழ்நாடு ஃபுல்லாவே ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்துபடி ஒரு நல்ல வாஸ்து வரைபடத்தினுடன் கூடிய ஒரு நல்ல வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கும் உங்க நண்பர்களுக்கோ வீடு கட்டணும் அப்படின்னா அதுக்கும் நீங்க வந்து தொடர்பு கொள்ளலாம். தொடர்ந்து ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்துபடியான ஆலோசனைகள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னாலும் 8072768721 அப்படிங்கிற நம்பருக்கு வந்து நீங்க வந்து தொடர்பு கொள்ளுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க.
தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். வீரவேல் வெற்றிவேல். பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஹிந்த்.